நன்றி கட்டவனே. ஆனா துரோகி என்னடா மேல பாத்து கிடக்குற? மேல தேவரெல்லாம் சூடாயிட்டு. என்ன சூடாயிட்டு? எங்க அப்பா உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? உனக்கு என்ன துரோகம் செஞ்சாரு? அவருக்கு ஏன்டா சரக்கு வாங்கி அது ஊத்தனியா? கேட்டாக்கா வாங்கி கொடுப்பேன். வேலைக்காரனா கேட்டா வாங்கி கொடுக்கணும். அப்ப விஷம் கேக்குற கொடுக்கறியா? கொடுப்பேன். ஆனா நன்றி கட்டவனே. யா வீட்டுக்கு கஷ்டம் வேலைக்காரன் கொடுப்பேன். நீ கூட எங்கன்னா பாருன்னு சொல்ல அனுப்ப. பண்ண பாருங்க 30 ரூபா கழிட்டுங்க. சாப்பாடு சாப்பிட்டு போனா பெருமையா பேசுங்கிறாங்க. டீகல்ல பேசுறாங்க, அப்புறம் ஒயின் ஷாப்ல பேசுறாங்க, ஏரியால பேசுறாங்க. ஆனா ரேஷன் கார்டுல ஒருத்தன் வாங்கிக்கிறாங்க. இடமானத்தை மட்டும் கரெக்டா பாத்துங்கிறாங்க. இது பேசுறாங்க அங்க காரியத்துல கண்ணா இருக்கு. ஆமா ஒரு விழா இருந்தால் எவ்வளவு கடினம் தெரியுமா? உழைப்பால் தான் விழாவை முடிக்க முடியும். ஆமாங்க, விழா முடிந்து விட்டது. சரி. என் உடலெல்லாம் ஒரு நாட்டு மன்னர் அந்த சரக்கு கொடுப்பனா உனக்கு பயசாரு மாப்பள வாழை மாப்பளா வாழை முக்கணியால் பிடிந்திருக்க செஞ்சுட்டான். மாப்பள வாழை முகனாசாரே மூன்று போட்டு போய் நீ குசூடு 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 குடிக்கிற ஆசையே விட்டு சும்மா வெள்ளக்காரன் பாட்டு பாடி குடிக்கல. இதுவரை எனக்கு குடித்தே பழக்கம். எவன் தான் போறக்கு சொல்ல குடிக்கிறான்? அதெல்லாம் பாயக்கண்ணா. ஏதோ நீ கொடுக்கிற நான் குடிக்கிறேன். எல்லாமே இப்படி குடிச்சுதான் குடிக்கிறான். நீ குடி. உன்னை நம்பிதான் குடிக்கிறேன். எல்லாமே நம்பிதான் குடிச்சிட்டு போய் சேர்றான். கள்ள குடிச்சு கடைசியில என்ன கள்ள குடிச்சு கேட்கிறேன்? இல்லங்க, அது வேற இது வேறங்க. அது ஆளுக்கு பயம். அப்படிதான் உள்ள போனா சரியா போடும். அப்படியே நம்ப ஐயா மோந்துகா மோந்துகா மோந்துகா. இதுதான் பழைய பழக்கம். அப்பெல்லாம் துட்டு டிமாண்ட் ஊருக்கா வாங்க துட்டு இருக்காது. ஆனா இது மோந்துக்கணா இதுவும் நாத்தும் அதுவும் நாத்தும். இந்த நாத்துமான நாத்தை அட்டிக்கிட்ட முடியாது. அப்படி அனுபவங்க. 2 ரவுண்டு போட்டு எல்லாம் வெளியே வந்துடும். போட்டின்னு போட்டு அப்போ நித்த நித்த இல்ல கள்ளக்குறிச்சி கணக்கில் சேர்த்துருவாங்க. நித்யா நித்துவா வைக்க மாட்டேன். நைட்டு கூட 10 குடிச்சு அப்படியே வாந்தி எடுத்துடணும். நான் இப்ப நிக்கிறேனா? சரக்கு வேலை செய்து முன்ன எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உலகத்தை சுத்தி வந்தேன். அந்த உலகமே உலகம் ஒன்னும் சுத்தி கிடக்குது. நீ கொஞ்ச நேரம் படு. கனவுல ஆயா வரும்போது ஒரு சூப்பரா இருக்கும். எங்க ஆயா 100 ரூபா தான். சரி விடு. நம்ம வேலை முதல் வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்த வேலை மணமகளே மணமகளே சரலாமே வந்துச்சு. நீ ரெடியாரு குதிரை மாதிரி ஆகு. அப்படியே ஜட்டிலாம் தெரிஞ்சு போதில தெரியாது. நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நான் கேட்கறேன் கேளு. நீ அறியாது ஊடு கட்டி அடிப்பா. ஏன் ஊடு கட்டாது அடிக்க மாட்டேன்டா? ஊடு கட்டி உள்ள அடிப்பா உங்களுக்கு. ஜட்டி மேல போடுறான். ஆயா அச்சி இப்படி ஆடுறது. பத்து போறாங்க. ஓ துட்டு ஓடுமானா அவனுக்கா? துட்டு ஓடனா படு. இதான் பிளான். படித்தான் படு. இல்ல வேற புக் பண்ணு. பாத்தியா நீ வந்து படுன்ற முக்கியமா படு. இல்லன்னா வேற புக் பண்ணுவேன். இவரு சொல்லவே இல்லையே. அவர் சொல்ல எங்கிட்ட சொன்னாரு. படி. யார் சொன்னா உனக்குன்னா உனக்கு தான் துட்டு.
ஒண்ணு தெரியாது பாப்பா. பச்சா எல்லாம் தெரியும் பாட்டு பாட்டு பரவாயில்ல ஐயோ என்னம்மா உன் கோமணம் வெளியே வந்து வைக்குதா எப்பா அது கோமணம் பரம்பரை பழக்குதப்பா எங்க தாத்தா மாதிரியே கட்டிங்குது சரி படு 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 பட்டுன்னு படு நல்ல மயக்கு நல்லா ஜாலியா இருக்கும் ஜாய் இங்கெல்லாம் கும்பிடுவா பண்ணி அந்த மாதிரி வேற வேலை மட்டும் பார்த்துன்னு வேற வேலை நான் நம்ம வந்து பார்த்துக்கினேன் வருமா வேற வேலை பால் வைக்கல பாலுல என்ன யாரும் தட்டல போமா அது கும்பிட்டு படியா கால போடாது கால போடாது எங்க அம்மாளுக்கு கேட்டுட்டானா கெடுத்தானே ஒரு அறியாத பொண்ணை ஒரு நாட்டுக்காரோட கட்டி புரண்டிருக்கிறார். இதை பார்த்து உங்கள் மனதோடு தளபதிகளே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு மன்னிச்சிடுங்க. நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை வைக்கலாம். நான் மூட கட்ட முட்டாளா ஆயிட்டேங்க. நான் என்ன செய்யுது? என்னத்த நம்பிட்டு நீ சரி வாயை போடுங்கப்பா. நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குது குடிப்பழக்கம் உங்களுக்கு? 30 விழா நடத்தின இல்லையா? ஆமா. எனக்கு உடல் டயர்டா நிக்கிறோம் நல்லவன். யாரு அவன்? இவனா? அவன் ஏதோ பாயசம் கொடுத்தான். அட பாவி, அட நன்றி கட்டவனே, அட துரோகி, என்னடா மேல பாத்து கிடக்குற? மேல தேவரெல்லாம் சூடாயிட்டு என்ன சூடாயிட்டு இருக்கு? எங்க அப்பா உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? உனக்கு என்ன துரோகம் செஞ்சாரு? அவருக்கு ஏன்டா சரக்கு வாங்கி அது ஊத்தனியா? கேட்டாக்கா வாங்கி கொடுப்பேன். ஏன்டா வேலைக்காரன் வேலைக்காரனா? கேட்டா வாங்கி கொடுக்கணும். அப்ப விஷம் கேக்குற கொடுக்கலையா? கொடுப்பேன். அட நன்றி கட்டவனே, யா வீட்டுக்கு கஷ்டம் வேலைக்காரன் கொடுப்பேன். நீ கூட எங்கன்னா பாருன்னு சொல்ல அனுப்பி வேலைக்காரன் மாதிரியா பேசுறான். ஒரு முதலாளி எனக்கு சம்பளம் முதலாளி என்னடா ரொம்ப ரப்பா பேசுற? ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாட்டு மன்னர் வேலை செஞ்ச நாட்டு மக்களை பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் நானு. அந்த நாட்டிக்காரை நம்ம அரண்மனை தங்க வைக்க உண்மை. ஆனா எந்த பணியும் கிடையாது. வாயை போடுங்கப்பா. நீங்க இருவரும் கட்டி பொருள் என் கண்களால நான் பார்த்தேன். ஆமா, அவ கருப்பு போயிடுச்சு ஐதுதானே. அவளுக்கு இப்ப யார் பதில் சொல்றது? ஒரு நாட்டுக்காரே மணிவரி நாட்டில் கற்பை நிற்கிறார். அவையான் ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு கற்பை என்ன பண்றது? பரவாயில்லம்மா, எல்லாம் தெரிஞ்சு ரெண்டு பேரும் போராடுறாங்க. ஏந்துக்க மாட்டேன்னா எழுந்துக்க முடியாது அளவுக்கு கத்துதான்.
கெட்டுட்டாரு என்னடா அவன் கல்யாணி கொடியுது கெட்டுட்டாரு இவ்வளவு காரணம் நீ தாண்டா யாரு நான் தான் கெடுக்க சொன்னா நான் கெடுக்க மாட்டேன் சும்மாக்கு ஒரு வாங்கி அதை ஊற்றி என்னென்னோ பண்ணிட்டேன் சொன்னா அவன் ஒரு அப்பாவிமா பச்சை மண்ணு பால் குத்தவர் சாப்பிட மாட்டாரு அவரே ஒண்ணு எனக்கு தரனாரு உங்களுக்கு அவருக்காக நாம கட்டின மன்னிப்பு எனக்கு மன்னிப்பு வேண்டாம் எனக்கு கருப்பு வேணும் கற்பா மானமா புதுசா ஒரு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நானா கிடைச்சேன் எனக்கு தேவை கருப்பு தானே உள்ள டப்பாலுக்கு கருப்புடா கருப்பு ஏன் உனக்கு தெரியாது அவங்களுக்கு இருக்குது இல்லாத்து எனக்கு எதுவும் இல்ல தாடியை பாக்குறதுக்கு கருப்புக்குதா இல்ல எங்க அம்மா தான் என்ன 11 மாசம் சுமந்து பெற்றாங்க. ஆமா ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க தள்ளி வச்சிருக்கணும் என் அப்பனு தள்ளி வை எங்க தெரியல எத்தி நாய தள்ளி வச்சீங்கன்னா சிங்கம் பரம்பரை நீங்க பரம்பரை தம்முன்னு போ இளவரசின்னு பாக்குறேன் என்ன பெரியாள் பழகுது சாமி அம்மா இங்க பாருங்க என்னுடைய அப்பா உன்னை கருப்பாயிடுச்சுன்னு சொல்றாங்க பாக்குறவங்க அவனை காரி விடுவாங்க ஏதோ சொல்லுவாங்க தவறா பேசவும் சொல்லிக்கிறேன் அதனால என்னுடைய அப்பா கருப்பாயிடுச்சு உண்மைதானே என்னுடைய அப்பா எனக்கு திருமணம் செஞ்சுக்கோங்க மாடு சனி வந்து ஓட்டுமா சனி சண்டி போடுவாங்க மாட்டை அம்மா இந்த மாட்டுக்கு கால் மாடே கிடைக்காது ஆந்திரா தான் போகணும் அப்பதான் அது இருக்கும் ஆமா ஆமா அம்மா அப்பா தவறு செஞ்சுட்டாருமா அசிங்கப்படுத்தாதீங்க ஊரை போட்டாதீங்க பாக்குறவங்க எங்களை கேவலமா பேசுவாங்கம்மா நாட்டு மண்ணை செய்ய வேண்டிய வேலையா சின்ன சிறு வயதுல நான் தாய் மகத்தை பாதுகாமா தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் என்னுடைய அப்பா அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்குனாரு அவரு அவ்வளவு ஒரு நல்லவருமா அவரை நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்க அவர் வயதாயிட்டாரு நினைக்காதீங்க இந்த சொத்து சுகம் நாடு நகரம் அனைத்து பேர்ல நான் எழுதி வச்சிடறேம்மா இந்த நாட்டுக்கே நான் உன்னை மகாராணி ஆக்கி வச்சிடறேம்மா என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் திருமண வயதுல ஒரு பெண்ணை வாய் போடுங்க திருமண வயதுல ஒரு பெண்ணை அவர் சண்டை போடுற அவரே சண்டை போடுறா இந்த தப்புலாம் அவர் தப்பு கிடையாது உன் தப்பு தான் இது காரணமே நீ தான் ஆனா உமா எப்ப சத்தங்க அப்புறம் என்ன தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நீ வைக்காத காய்ச்சி தான் இறங்கிட்டாரு அவர் காரணமா வீட்டு ஒரு நாள் தலைகாணி ஒரு மாத்திரம் போனா 4 தலைகாணி கிஞ்சி போயிடுது ஆமா உமா நெஞ்சின புறாண்டிட்டு இருக்கிறாரு அப்பாவை திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா அப்ப நீ பெட்ஷீட் ரொம்ப நேரம் ஆக்குறோம் உன்னுடைய பேர்ல இதை வச்சு அரண்மனைக்கு உடனே மகாராணி ஆக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா சொல்லுங்கம்மா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் தப்பாலாம் நான் நினைக்க மாட்டேன் இல்ல அவர் எனக்கு எடுத்துட்டாரு ஆமாம்மா தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சாகணும் டெஃபினெட்லி இது உண்மையா அது சொல்ல வந்தா டபுள் தெரியுமா தெரியாதான் என்னடா அவர் எனக்கு எடுத்துட்டாரு
கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஆமாப்பா. இது அது இருக்கிறார்ல அந்த ப்ரோ, அவர் ஒண்ணு ரேப் பண்ணிடுறாரு. நானா? அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னாங்க. அவங்க எடுத்துக்காட்டு. ஐயோ எடுத்துக்காட்டாலும் அதுக்கெல்லாம் நீ எடுத்துக்காட்டுனால புடிச்சு ஓடுவா. ஐயோ காய போடுற வேலைக்கார பையா. 2 தூளத்தை தோகனா அது பாதியில புடிச்சு வீசி பாத்துவோம். நான் என்ன காங்கிரீட் போட்டா போடு. யாரு நீதான். டேய் மூணாவது ட்ரை பண்ணிக்கலாம் பாருடா. பாருங்கம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு உண்மை சொல்லிட்டீங்க. ஒண்ணுமா என்ன எவ்வளவு ஆண்டவர்களோ என்ன சான்றோர் இருக்கிறாங்க. உன்னை போன்றவர் இருக்கிறார்கள். இன்னைக்கு யாரும் வரல. இல்லனா உடு. என்னன்னா ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப அவர் நீதிக்காக வாழணும். இல்லடா என்ன அடக்கி வாழ இறைவன் கொடுத்தவர் மலர் மாலை என்று சொன்னால், ஒரு குற்றவர் ஒரு தவறை செய்தால் மற்றவர் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது என்பதற்காக இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அம்மா அப்பா எனக்கு மகளே அல்ல. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது நீ எனக்கு திருமணம் செய்து வைத்தாய். வீட்டுக்கு வாழ வந்த தெய்வம் விளக்கேற்ற வந்து. ஆமா, நீ பார்வதி. இந்த மலர் மாலையை கொண்டு சென்று உன் தாய் இருக்கிறார் மணிமேகலை அவள் உருவப்படத்தை ரொம்ப சின்னவங்களா தான் வராங்க. ஒரு வயசானவங்க அதே கிடையாது. எல்லாமே சராசரி தான் பிடிக்கிறாங்க. அப்பா சந்தோஷமா இருங்க. நான் மரவனை போயிட்டு வந்துடுறேன். மாட்டு வண்டி இது பல்சர் தூக்கி தள்ளிட்டு போடும். அது ஓட்டு பசு மாட்டு வண்டி மாட்டிக்குது. அதுதான் சொல்றேன். பசு மாட்டு வண்டி மாட்டிடுச்சு. அது ஓட்டு வீலி கீழே போயிட்டு போறேன். முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல சும்மா சத்தத்துல வச்சுக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணில ஜனமாய் அவள் கண்ணை பரவத்து விட்டு மங்கை படுவாள். அவனுக்கு ஏற்ற வரவை பார்த்து வளப்படுத்தி 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு சாந்தி முகத்தில் நாங்கள் சுமர்த்து அதை வச்சுட்டு சுங்காச்சாத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கணுமா? சில பேருக்கு அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பின்னால எவ்வளோ நடக்குது அது தெரியாது. அவன் என்ன பார்த்து நல்லா பேசிங்க நடப்பான். பின்னாடி இன்னொன்று ஓன் நடந்து நடக்கும். பாய்ங்களே பக்கத்து வீட்டுக்காரர் வைக்க போற பேர் ஆகி போச்சு. என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. சொன்னா மட்டும் நான் நீ கரெக்டா ஒத்துக்க போறேன். அவனும் ஒண்ணு சொன்னா ஒத்துக்க போறது இல்ல. நீயே பார்த்தா டிசிப்ளினா வாழணும். டிசிப்ளினா செல்போன் போடுறாங்க. பரவாயில்ல, நான் முதல்ல ஏற்பாடு பண்றேன். வந்து அப்பப்ப திரும்பி பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை என்னன்னு தெரியும். அம்மாவுடைய பெயர் என்ன? என் பேரா சாருமதின்னு சொல்லுவா. சாரா? என்ன தக்காளி சாரா, வெங்காய சாரா, இல்ல எலுமிச்சை சாரு? அப்படியே குடிப்பேனே. என்ன எல்லாரும் செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. ஆனா முழுசா இருக்கிறது என்ன தெரியுமா? சாருமதி. பரவலின் சிரசில் இருக்கும் மதியை அழிந்து கொண்டிருக்கும் சாருமதி உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிற தெரியுமா? எப்படி சித்திரமானத்து விசித்திர நிலவாகவும் வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும் ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும் ஆணி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவியரி அணையாகவும் ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும்
புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியிலே ஐயம் என்று தோறக்கூடிய மழை துளியாகும். கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகும், நான் ஒரு ஒளிவிளக்காகும். மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒருமணிக்கு நீ இறங்க. மாசி மாதத்திலே நீ ஒரு மகளை ஜோதியாகவே கண்டிருக்க. ஜோதியா மறக்க முடியுமா? பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது நீ ஒரு பத்திரமாற்று தங்கம் அல்லவா? சாரி, என் உலகத்தை கலக்கி விட்டு நான் தூங்கிட்டு இருந்தா நான் எழுப்பி விட்டுருவேன். என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகனை